இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், கேல்குலேட் த எலக்ட்ரோஸ்டேட்டிக் ஃபோர்ஸ், அதாவது கணக்கீடு செய்க. கேல்குலேட் என்னது? எலக்ட்ரோஸ்டேட்டிக் ஃபோர்ஸ். எலக்ட்ரோஸ்டேட்டிக் ஃபோர்ஸ் என்னது? மின் நிலை விசை. மின்னிலை விசை என்னது? ரெண்டு நிலையான பொருள் உள்ளது, அதில் சார்ஜ் உள்ளது, அந்த இரண்டுக்கும் நடுப்பட்ட ஒரு ஃபோர்ஸ், இரண்டுக்கு நடுவில் ஒரு ஃபோர்ஸ் இருக்குன்னு, அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அல்லது ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கும். அதே மாதிரி எலக்ட்ரான் மூவ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கணுமா, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். இது எலக்ட்ரோஸ்டேட்டிக் ஃபோர்ஸ், நிலையான ஃபோர்ஸ். நல்லா யோசிச்சுன்னு சொல்லியிருக்கேன், மறந்துடக்கூடாது. அப்போ ரெண்டுக்கும் நடுவில் ஒரு நிலையாக இருக்கக்கூடிய இரண்டு பொருள்களுக்கும் நடுவில் ஏற்படக்கூடிய ஒரு ஃபோர்ஸுக்கு தான் எலக்ட்ரோஸ்டேட்டிக் ஃபோர்ஸ். ரைட்டா? அப்போ கேல்குலேட் த எலக்ட்ரோஸ்டேட்டிக் ஃபோர்ஸ் அண்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பிட்வீன் புரோட்டான் அண்ட் எலக்ட்ரான் இன் ஏ ஹைட்ரஜன் ஆட்டம். ஹைட்ரஜன் ஆட்டத்தில் ஒரு புரோட்டான் ஒரு எலக்ட்ரான் இருக்குது. ரைட்டா? உங்களுக்கு தெரியும், ஒரு புரோட்டான் ஒரு எலக்ட்ரான் இருக்கிறது. ரைட்டா? ஆனால் புரோட்டான் பாசிட்டிவ் சார்ஜ், எலக்ட்ரான் நெகட்டிவ் சார்ஜ். ரைட்டா? இது இருக்கு இல்லையா? அப்போ நியூட்ரல், அதாவது ஒரு ஆட்டம் மொத்தமாக நியூட்ரல், நோ சார்ஜ். ஆனால் என்ன சொல்கிறான் பாரு, இதில் புரோட்டானுக்கும் எலக்ட்ரானுக்கும் நடுவில் புரோட்டான் பாசிட்டிவ் சார்ஜ், எலக்ட்ரான் நெகட்டிவ் சார்ஜ். அப்போ நடுவில் எலக்ட்ரோஸ்டேட்டிக் ஃபோர்ஸ் இருக்குது. அது என்னன்னு கண்டுபிடின்றான். அதேமாரி ரெண்டையும் ஒரு ஆட்டம் இருக்கிறது. இப்போ பூமியில் காற்றுல ஹைட்ரஜன் ஆட்டம் எக்கச்சக்கம் இருக்குது. ஹைட்ரஜன் இல்லையா காற்றுல இருக்கு இல்லையா? அந்த ஹைட்ரஜன் கேஸை ஏன் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இழுக்காதா? இழுக்கும். இழுக்காதுன்னு கிடையாது, இழுக்கும். ஆனால் அது அதனுடைய ஈர்ப்பு சக்தியை விட அது வெயிட் கம்மி, அது வரல. ஒரு பஞ்சை நீங்கள் காற்றுல போடுறீங்க, அது வேகமாக தரையில் விழுகாது. ஒரு இரும்பை போடுறீங்க, டக்குன்னு தரையில் விழுந்துடும், வெயிட் ஜாஸ்தி. அப்போது ஒரு ஹைட்ரஜன் ஆட்டத்துக்குள்ள எலக்ட்ரான் இருக்கிறது, புரோட்டான் இருக்கிறது. ஒரே ஒரு புரோட்டான் ஒரு எலக்ட்ரான் இருக்குது, ஒன்று தான் இருக்குது. அப்போ புரோட்டான் பாசிட்டிவ் சார்ஜ், எலக்ட்ரான் நெகட்டிவ் சார்ஜ், ரெண்டுக்கு நடுவில் ஒரு எலக்ட்ரோஸ்டேட்டிக் ஃபோர்ஸ் உண்டாகும். அந்த ஃபோர்ஸ் என்ன ஃபோர்ஸ் சொல்லு பார்ப்போம். ஏன்னா நெகட்டிவ் சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ் அட்ராக்ட் பண்ணோம் இல்லையா? அதேமாரி இந்த ஹைட்ரஜன் ஆட்டத்தில் புரோட்டான் எலக்ட்ரானை சுற்றி, புரோட்டான் நிற்கிது, எலக்ட்ரான் சுற்றிட்டு இருக்க, இதை கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இழுக்காதா அப்படிங்கிறான். காற்றுல தானே ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது, இழுக்காதா? ஆனால் இழுக்கும். ஏன் இழுக்காமல் இருக்கும்? இழுக்கும். ஆனால் எப்படி இழுக்குன்னு தான் பார்ப்போம். ரைட்டா? அப்போது கேல்குலேட் த எலக்ட்ரோஸ்டேட்டிக் ஃபோர்ஸ் அண்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பிட்வீன், இந்த இரண்டுக்கும் நடுவில், இதுக்கு நடுவில் புரோட்டான் அண்ட் எலக்ட்ரான், புரோட்டான் அண்ட் எலக்ட்ரான் நடுவில். அந்த புரோட்டான் எலக்ட்ரான் எங்கே இருக்குது? இன் ஹைட்ரஜன் ஆட்டம். ஹைட்ரஜன் ஆட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய புரோட்டான் எலக்ட்ரானுக்கு நடுவில் எலக்ட்ரோஸ்டேட்டிக் ஃபோர்ஸையும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸையும் சொல்லுன்றான். அப்போ they are separated by a distance of 5.3 × 10⁻11 மீட்டர் அப்படின்றான். இந்த புரோட்டானும் எலக்ட்ரானுக்கும் இடைப்பட்ட தூரம் எவ்வளவு? 5.3 × 10⁻11. ரொம்ப ரொம்ப கண்ணுக்கு தெரியாத தூரம், மீட்டர். நல்லா பார்த்துக்க, மீட்டரில் கொடுத்துட்டான். எம்கே சிஸ்டம் நோ ப்ராப்ளம். புரோட்டானுக்கு எலக்ட்ரானுக்கு இடைப்பட்ட தூரம் இவ்வளவு. ரைட்டா? த மேக்னிடியூட் ஆஃப் சார்ஜ் அண்ட் எலக்ட்ரான் அண்ட் புரோட்டான் இஸ் 1.6 × 10⁻19 கூலும். மேக்னிட்னா அளவு. எதனோட அளவு? அந்த புரோட்டான்லேயும் எலக்ட்ரான்லேயும் உள்ள சார்ஜோட அளவு. அதில் மின்னூட்டம், மின்னூட்டம் எவ்வளவு சொல்லியிருக்கேன்? 1.6 × 10⁻19 கூலும்னு இருக்கான். அப்போ மின்னூட்டமானது என்ன மாதிரி மின்னூட்டம்? புரோட்டானில் பாசிட்டிவ் மின்னூட்டம், எலக்ட்ரானில் இதே இது நெகட்டிவ் மின்னூட்டம். ஆனால் அளவானது சேம், 1.6 × 10⁻19 கூலும். இதே எலக்ட்ரான் வரும்போது இதே அளவு தான் நெகட்டிவில் இருக்கும், இதே அளவு தான் புரோட்டான் வரும்போது பாசிட்டிவில் இருக்கும். ரைட்டா? அண்டு மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான். அப்போ எலக்ட்ரானோட எடை என்னன்னு கேட்குறான். ஏற்கனவே நம்ம ஒரு ஆட்டத்தோட எடையை பார்க்கும்போது எலக்ட்ரானோட எடையை நம்ம கவுண்ட் பண்ணுறது கிடையாது. ஏன் தெரியுமா? இட்ஸ் நெக்லிஜிபிள். புரோட்டான் அண்ட் நியூட்ரானோட எடையை பார்க்கும்போது எலக்ட்ரானோட எடை ரொம்ப நெக்லிஜிபிள்ன்றதுனால ஒரு அணுவோட எடையை மாஸை பார்க்கும்போது நம்ம எலக்ட்ரானோட மாஸை ரிஜெக்ட் பண்ணிடுவோம். ரைட்டா? ஆனால் இங்கே கணக்குன்னு வரும்போது அவன் கொடுத்துருக்கான் மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான். எலக்ட்ரானோட எடை என்ன அப்படின்னா எம், கீழே ஈனா எலக்ட்ரான் மாஸ்ன்னு அர்த்தம். ரைட்டா? எம் ஈனது எலக்ட்ரான் மாஸ். இவன் என்ன போட்டிருக்கான்? மாஸ் ஆஃப் த ரெண்டு ஒன்று தானே, ஈக்குவல் டு 9.1 × 10⁻31 கிலோகிராம். கேஜியில் கொடுத்துட்டான். அது நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது. அப்போது அண்டு மாஸ் ஆஃப் த புரோட்டான். அப்போ புரோட்டானோட எடையும் கொடுத்துட்டான். இது எம்பி. எம்பினா புரோட்டான் மாஸ், சிக்னல் காண்டி. ரைட்டா? அப்போ 1.6 × 10⁻27. ரைட்டா?
கிலோகிராம் அப்படின்னு கொடுத்துட்டோம். அப்போ எல்லாமே எம்கே சிஸ்டம், எப்பயும் கணக்கு போடும்போது எம்கே சிஸ்டம் பார்த்துக்கணும். இப்போ நம்ம அந்த ஹைட்ரஜன் ஆடத்தில் உள்ள புரோட்டான் பாசிட்டிவ் ஆனால் சார்ஜ் ஒன்று, ஒரே சார்ஜ் தான் இருக்குது, எலக்ட்ரான் நெகட்டிவ், இந்த ரெண்டுக்கு நடுவில் எலக்ட்ரோஸ்டேட்டிக் ஃபோர்ஸ் என்ன, அந்த அந்த இதுக்கு அதனோட புவியீர்ப்பு சக்தி என்ன, அது ஏன் பூமி இழுக்க மாட்டேங்குது அந்த ஹைட்ரஜனை ஆட்டத்தை அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அப்போ பாரு, த புரோட்டான் அண்ட் த எலக்ட்ரான் அட்ராக்ட் ஈச் அதர். ஏன் அட்ராக்ட் ஈச் அதர்? புரோட்டான் இஸ் த பாசிட்டிவ் சார்ஜ், ஆனால் சார்ஜ் அளவு ஒன்று தான். இப்போ 1 லிட்டர் எலுமைப்பால் 1 லிட்டர் கழுதைப்பால், அது எருமைப்பால் 1 லிட்டரு, அளவு 2 ஒன்று தானே. ஆனால் இது கழுதைப்பால், கழுதை கொடுத்த பால், அது எருமை கொடுத்த பால். அதே புரோட்டான் வந்து பாசிட்டிவ் சார்ஜ், எலக்ட்ரான் நெகட்டிவ் சார்ஜ், அளவு ஒன்று தானே. ஆனால் அட்ராக்ட் தானே பண்ணும், பாசிட்டிவ் நெகட்டிவ். அதான் சொல்கிறான், த புரோட்டான் அண்ட் த எலக்ட்ரான் அட்ராக்ட் ஈச் அதர், ஒன்றை ஒன்று ஈர்க்கும். த மேக்னிடியூட் ஆஃப் த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் பட்வீன் these two particles is given by மேக்னிடியூட்னு அளவு. அப்போ அளவு எதனோட? புரோட்டானுக்கும் எலக்ட்ரானுக்கும் நடுவில் உள்ள எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸோட அளவானது கீழ்கண்ட விதம் கொடுக்கப்பட்டுள்ளது. த மேக்னிடியூட் அளவு ஆஃப் எது? எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் எங்கே? பட்வீன் புரோட்டான் அண்ட் எலக்ட்ரான், பட்வீன் புரோட்டான் அண்ட் எலக்ட்ரானுக்கு நடுவில் உள்ள எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வந்து அளவு எது கீழே கொடுக்கப்படுது. அதான் பட்வீன் புரோட்டான் அண்ட் எலக்ட்ரான் நீ போட்டாலும் சரி, இல்லை அவன் போட்ட மாதிரி பட்வீன் தீஸ் டூ பார்ட்டிகிள் என்னது? ஒரு பார்ட்டிகிள் புரோட்டான், இன்னொரு பார்ட்டிகிள் எலக்ட்ரான் இஸ் கிவன் பை கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. என்ன ஃபார்முலா நம்ம பார்த்தோம்? எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், அதாவது எஃப்இன்னு என்னது? கீழே உள்ள எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு கே Q1 Q2 by R ஸ்கொயர் அண்டு ஆர் ஹேட். ஆர் ஹேட் என்னது? ஒன்லி டைரக்ஷனை குறிக்கணும், அளவீடு. அது ஒன்லி தான் மென்ஷனிங் த ஆர் ஹேட் இஸ் டைரக்ஷன், அதுக்கு அளவு கிடையாது. அப்போது இந்த ஆர்ன்றது என்னது? டிஸ்டன்ஸ் பிட்வீன் புரோட்டான் அண்டு எலக்ட்ரான். அப்போது கேன்றது என்னது? கூலம்ஸ் கான்ஸ்டன்ட் சொல்லலாம், ப்ரொபோஷனல் கான்ஸ்டன்ட்னு சொல்லலாம். அதோட மதிப்பு 1/4π எப்சிலோன் மீடியம். அது என்ன மீடியத்தில் இருக்கா? எப்சிலோன் 0னா வேக்கம், அதுக்கிட்ட என்ன மீடியம் இருக்கோ அதை பற்றி போட்டுக்கணும் நீ, ரைட்டா? அப்போது இதுதான் அவனோட கொடுத்தது. அப்போ ஸ்கொயர்னு எதுக்கு போட்டிருக்கேன்? காரணம் என்ன? Q1 Q2 இல்லையா, 2 பொருள் இல்லை. ஏன் ஸ்கொயர்னு போட்டிருக்கான்னு சொன்னால், 2 அளவு ஒன்று தானே. புரோட்டானோட சார்ஜோட அளவு எலக்ட்ரானோட சார்ஜோட அளவு 2 ஒன்று தானே கொடுத்து, அவனே கொடுத்தது ஒரே அளவில் கொடுத்துட்டியான். அப்போ நீ Q1 Q2ன்னு போட்டு அந்த இடத்துலையும் இதே எழுதி அந்த இடத்துலையும் ஒரே அளவு தானே எழுத போகிற. அதனால தான் அவன் சார்ஜை வந்து ஈன்னு வச்சுட்டு ஸ்கொயர்னு போட்டேன், ரைட்டா? இங்கே போட்டிருக்கான், அவனே கொடுத்துருக்கான். த மேக்னிடியூட் ஆஃப் சார்ஜஸ் ஆன் எலக்ட்ரான் உள்ள சார்ஜோட அளவு அண்டு புரோட்டானில் உள்ள சார்ஜோட அளவு ஒரே இதுதான். 1.6 × 10⁻⁻19 சி அப்படின்னு ஒன்று கொடுத்தான். அதனால் அந்த சார்ஜ் அவன் என்னது? எலக்ட்ரான் சார்ஜ்னு வச்சுக்கிட்டான், ஈன்னு வச்சுக்கிட்டான். எலக்ட்ரான் சார்ஜில் இது புரோட்டான் சார்ஜும் சேர்த்தா. Q1ன்றது எலக்ட்ரான் சார்ஜ், Q2ன்றது புரோட்டான் சார்ஜ். ஒரே சிம்பிளில் வச்சுக்கிட்டான், ஈன்னு வச்சுக்கிட்டான். போதுமா? அப்போ கே ஸ்கொயர் ரெண்டையும் ஒரே அளவு தானே. புரோட்டான் இந்த ஸ்கொயர்ன்றது ஒரு வந்து புரோட்டானை கூடதுக்கும் ஒரு எலக்ட்ரானிக் சேர்ந்து அது ஸ்கொயர். அப்போ கே என்னது? 9.10 9 × 10⁹9. இதில் மனப்படம் வச்சுக்கணும் மார்லி. அண்டு என்ன கொடுத்துருக்கான்? 1.6 × 10⁻⁻19 ஸ்கொயர்னு கொடுத்துருக்கேன். டிவைடட் பை அதுக்கு என்ன கொடுத்துருக்கான்? ஆர் ஸ்கொயர். ரெண்டுக்கு நடுப்பட்ட தூரம். அப்போ தூரம் என்ன கொடுத்துருக்கான்? டிஸ்டன்ஸ் பிட்வீன் தீஸ் டூ திங்ஸ் அப்படின்னு இருக்கான். அப்போ என்ன கொடுத்துருக்கான்? 5.3 × 10⁻⁻9 மீட்டர். மீட்டர்லேயே கொடுத்துட்டான், நம்ம அப்படியே எழுதிக்கலாம். அதை 5.3 × 10⁻11 போட்டு ⁻² ஏன்னா ஆர் ஸ்கொயர் தானே. அப்போ இதை நீ அப்படியே கூட்டி பெருக்கி வந்தேன்னா உனக்கு என்ன ஒரு 8.2 × 10⁻⁸ நியூட்டன் போட மறந்துடக்கூடாது, ஏன்னா ஃபோர்ஸ், ரைட்டா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இன்னும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும், ரைட்டா? The gravitational force between the proton and the electron is attractive அப்படின்றான். The gravitational force புவியீர்ப்பு சக்தியானது புவியீர்ப்பு விசை ஃபோர்ஸ்னு விசை பிராரமே வருவோம். between the புரோட்டானுக்கும் எலக்ட்ரானுக்கும் நடுவில் என்ன உள்ள புவியீர்ப்பு விசையானது அட்ராக்டிவ், அதை ஈர்ப்பு சக்தியாக இருக்கும், ரைட்டா? எது? புரோட்டானுக்கும் எலக்ட்ரானுக்கும் நடுவில் உள்ள
புவியீர்ப்பு விசையானது இஸ் அட்ராக்டிவ். அது பூமியை நோக்கி இழுக்க தான் செய்யும், இஸ் அட்ராக்டிவாக தான் இருக்கும். ஆனால் வராது. ஏன் வராதுன்னு பார்ப்போம். ஏன்னா வெயிட் கம்மி, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ரொம்ப வெயிட் கம்மி. அப்போ த மேக்னிடியூட் ஆஃப் த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் என்னது ஓடுது. The magnitude of the gravitational force between these two particles. அப்போ இந்த இரண்டு பார்ட்டிக்கிள் நடுவில், முதல்ல ரெண்டு பார்ட்டிக்கிள் நடுவில் உள்ள எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸை பார்த்துட்டோம். இப்போ ரெண்டு பார்ட்டிக்கிள் நடுவில் உள்ள கிராவிடேஷனல் ஃபோர்ஸை நம்ம பார்க்க போகிறோம், ரைட்டா. அப்போ த மேக்னிடியூட் ஆஃப் த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் between these two particles. ஏற்கனவே சொல்லியிருக்கோம் கிராவிடேஷனல் ஃபோர்ஸோட ஃபார்முலா என்னென்னு ஏற்கனவே படிச்சிருக்கோம் போன வகுப்பில். அப்போ என்ன போட்டிருக்கான், எஃப்ஜி, ஃபோர்ஸ் between two particles. gravitational force between two particles, அதான் FG. ஜினா gravitational force அர்த்தம். Fனா force, ஜினா gravitational force equal to G is the gravitational constant, ரைட்டா. ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன் M1 and M2. அப்போ இரண்டு பொருட்கள், ரைட்டா. M1 and M2 by R², ரைட்டா. ஏற்கனவே படிச்சிருக்கோம் gravitational force, அதாவது FG is equal to G M1 and M2 by R². இப்போ M1 and M2 என்னது, புரோட்டான் அண்டு நியூட்ரான், ரைட்டா. அப்போ வெயிட்டை போடு, புரோட்டானோட வெயிட் என்னது, நியூட்ரான். ஜி கான்ஸ்டன்ட் வந்து கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் இப்போ நிரந்தரமானது 6.67 × 10⁻11, ரைட்டா. ஆனால் மாஸ் ஆஃப் த புரோட்டான் அண்ட் மாஸ் ஆஃப் த நியூட்ரான் என்னது, இதை பார்த்துக்கோ. மாஸ் ஆஃப் த புரோட்டான், மாஸ் ஆஃப் த நியூட்ரான் இவன் கொடுத்தது நீ அப்படி போடணும். இங்கே என்ன கொடுத்துருக்கான், மாஸ் ஆஃப் த புரோட்டான், மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் 9.1 × 10⁻31. அப்போ மாஸ் ஆஃப் த புரோட்டான் 1.6 - 27. இது அப்படி எழுதணும். எழுதியிருக்கானா 9.1 × 10⁻31 and 1.6 × 10⁻27 எழுதிட்டானா, டிவைடட் பை R². R என்னது 5.3 × 10⁻11 the whole square போட்டான். இது நீ அப்படி கூட்டி கழிச்சு பெருக்கி வந்தால் என்ன வருது, 3.4 × 10⁻47 நியூட்ரான். அப்போ ரெண்டும் வந்துடுச்சு, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸும் வந்துருச்சு, கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் வந்துருச்சு. அதுக்கு அந்த ஃபார்முலா, இதுக்கு இந்த ஃபார்முலா. இப்போது அடுத்து நம்ம என்ன, இந்த ரேஷியோ பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு ஃபோர்ஸுக்கு நடுவில் என்ன ரேஷியோ, விகிதாச்சாரம் என்ன இருக்குது. இப்போ லிசா 100 மார்க்கு, உமா 50 மார்க்கு. ரேஷியோ என்னது 1/2, பாதி தான் உமா எடுத்திருக்கான். அப்போ இந்த ரெண்டு ஃபோர்ஸுக்கு நடுவில் எது வந்து அதிகமாக இருக்குதுன்னு பார்ப்போம், ரைட்டா. இப்போது ரேஷியோ எப்படி பார்க்குறது, எஃப்இ. அப்போ எஃப்இன்னா இந்த ஃபோர்ஸு, ஈனா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸு. அதுக்கடுத்து எஃப்ஜினா ஃபோர்ஸு, என்ன ஃபோர்ஸ், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், ரைட்டா. சீக்வல் டு எஃப்இ என்ன எடுத்தோம், 8.2 × 10⁻8, ரைட்டா. இது என்ன எடுத்தோம், எஃப்ஜி, இது 3.14 × 10⁻47. ரேஷியோ என்ன வருது, 2.41 × 10⁻39 வருது, +39 வருது. எக்கச்சக்கம் பாரு. அப்போ இந்த ரேஷியோ வந்து இவ்வளோ வருது அப்படின்னா நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அப்போ எஃப்இ, இப்போ ரேஷியோ எவ்வளோ வந்துருச்சு, இவ்வளோ வந்துருச்சு. இப்போது FE/FG, இப்போ FE மட்டும் வச்சுக்கிட்டு FGயை ரைட் சைடில் கொண்டு போயிட்டேன்னா என்ன ஆகும், அப்போது FE = 10⁻39. அப்பா எத்தனை சைவர், ஒரு ஒன்றுக்கு அடுத்து 39 சைவர் போட்டு அதுக்கடுத்து FGயை போடணும். அப்படின்னா FGயை விட FE எவ்வளோ பெருசு, FE எவ்வளோ பெருசு பாரு. FE எதுக்கு சமம், 10⁻39 FGக்கு சமம். அதனால தான் அந்த ஹைட்ரஜன் ஆட்டம் கீழே விழுவது இல்லை. போதுமா. இதே FG பவர் அதிகமாக இருந்தது அப்படின்னா விழுந்துடும், ஹைட்ரஜன் ஆட்டம் பூமி தரையில் விழுந்துடும். ஆனால் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், அந்த புரோட்டானுக்கு எலக்ட்ரானுக்கு நடுவில் உள்ள எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் பலமாக இருக்கிறது, 31 மடங்கு இருக்குது. 10⁻39 39 சைவர் போடணும். எதை விட, FG கிராவிடேஷனல் ஃபோர்ஸை விட 10⁻39 மடங்கு ப்ளஸ் அதிகமாக இருக்கிறதுனால தான் விழுகிறது. அப்போ பாரு, த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் between இடையில், இது ஃபோனு ரிப்பேர் ஆகும். நல்லா அந்த ஓட்ட நான் சொல்லி கொடுத்துருவேன். சரி விடு.
த எலக்ட்ரோஸ்டேட்டிக் ஃபோர்ஸ் between a proton and the electron is enormously greater than the gravitational force between them அப்படின்றான். நல்லா பாரு, புரோட்டானுக்கும் எலக்ட்ரானுக்கும் நடுவில் உள்ள எலக்ட்ரோஸ்டேட்டிக் ஃபோர்ஸ் வந்து எனார்மஸ்லி, அதாவது கண்ணு கெட்டாவது அவ்வளோ அதிகமாக இருக்குது. எனார்மஸ்லி மிக மிக அதிகம், ரைட்டா? எதை விட? கிராவிடேஷனல் ஃபோர்ஸோட மிக மிக அதிகம் அப்படின்ட்டு இருக்கான். நல்லா பாரு, த எலக்ட்ரோஸ்டேட்டிக் ஃபோர்ஸ், அது எலக்ட்ரோஸ்டேட்டிக் ஃபோர்ஸ் ஆனது பட்வீன் புரோட்டான் அண்ட் எலக்ட்ரான், புரோட்டானுக்கு எலக்ட்ரான் நடுவில் ஈஸ் இருக்கிறது. எலக்ட்ரோஸ்டேட்டிக் ஃபோர்ஸ் எப்படி இருக்குது? புரோட்டானுக்கு எலக்ட்ரான் நடுவில் எனார்மஸ்லி கிரேட்டர், எனார்மஸ்லி மிக மிக அதிகம், கிரேட்டர்னு அதிகம், எனார்மஸ்லி மிக மிக அதிகமாக இருக்கிறது. எதை விட? கிரேட்டர் தேன், அதை விட, எதை விட? த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் பட்வீன் தெம் அப்படின்னு. கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கு அந்த இரண்டுக்கும் நடுவில், புரோட்டான் அண்ட் தெம், பட்வீன் தெம்னு எதை குறிக்கிறது? புரோட்டான் எலக்ட்ரான் குறிக்கிறது. அதாவது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் விட இவன் மிக மிக அதிகமாக இருக்கிறது அப்படின்றான். தஸ் ஆகவே த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இஸ் நெக்லிஜிபிள். இங்கே கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஒன்றுமே இல்லை. அதனால தான் காற்றுல ஹைட்ரஜன் ஆட்டம் மிதந்துக்கிட்டு இருக்கு, ரைட்டா? அப்போ வென் கம்பேர்டு வித் த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், அதாவது த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இஸ் நெக்லிஜிபிள். அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஒன்றுமே இல்லை, நெக்லிஜிபிள் ஒன்றுமே இல்லாமல் இருக்குது, தவிர்க்கக்கூடியது. ஒன்றுமே இல்லை நெக்லிஜிபிள், தவிர்க்கக்கூடியதாக இருக்குது. எதை கம்பேர் பண்ணும்போது அப்படின்னா, வென் கம்பேர்டு வித் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸை ஒத்து பார்க்கும்போது, கம்பேர்னா ஒத்து பார்க்கும்போது, ஒப்பிடும்போது, இல்லை ஒத்து பார்க்கும்போது என்னென்ன போட்டுக்கோ போட்டு இஸ் நெக்லிஜிபிள். அதாவது நெக்லிஜிபிள்னா மிக மிக குறைவாக இருக்கிறது. அப்போ இன் மெனி சுச்சுவேஷன்ஸ் சச்சஸ் ஃபார் ஸ்மால் சைஸ் அப்படின்ட்டா. ஏன்னா பல நிலைமைகளில் இவைகள் மிகவும் சிறியதாக இருக்கிறது. ஸ்மால் சைஸ் ஆப்ஜெக்ட், இந்த சிறிய ஒரு ஆப்ஜெக்டாக இருக்குது ஹைட்ரஜன் ஆட்டம், ரைட்டா? அண்டு இந்த அட்டாமிக் டொமைன், அண்டு இந்த அட்டாமிக் டொமைன்லேயும் மிக சிறியதாக இருக்கிறது. அப்போ திஸ் இஸ் த ரீசன் ஒய் த charged comb attracts an uncharged piece of paper with greater force அப்படின்றான். நல்லா பார்த்துக்க. இதனால தான் ஒரு சார்ஜ்டு கோம்ப், ஒரு சீப்பு நம்ம தலையில் சீவும்போது என்ன ஆகிறது? அந்த சீப்பானது சார்ஜ் ஆகுதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். சார்ஜ் கொஞ்ச நேரம் நிற்கும் அந்த கோம்பில், அதுக்கடுத்து டிஸ் ஆகிடும். அந்த எலக்ட்ரான்களை ஈர்க்கும். நம்ம முடியில் வந்து இருக்கக்கூடிய, நான் சீவும்போது முடியில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்களை அந்த கோம்பு இழுத்துக்கிறோம். அப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் இன்க்ரீஸ் ஆகிடும் கோம்பில். அப்போ கோம்பு நெகட்டிவ்லி சார்ஜ். அந்த நேரத்தில் கொண்டு நீ பேப்பரை வச்சேன்னா அந்த பேப்பர் அட்ராக்ட் பண்ணும். கொஞ்ச நேரம் கழிச்சேன்னா அந்த கோம்பில் உள்ள எக்ஸஸ் எலக்ட்ரான் அதிகமாக இழுத்துருச்சுல, இதுலேருந்து முடியிலேருந்து அந்த எலக்ட்ரான் காற்றுல போயிடும். அப்போ கோம்பு வந்து நியூட்ரல் ஆகிடும். கோம்பில் உள்ள நம்பர் ஆஃப் புரோட்டான் அண்ட் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் சேம் ஆகிடும். அப்போ இங்கே முடிக்கு வந்தேன்னா முடியில் உள்ள எலக்ட்ரான் தான் இங்கே கோம்புக்கு போயிடுச்சு. அப்போ முடி எப்போ பார்த்தாலும் பாசிட்டிவ் சார்ஜாக இருக்குமான்னு கேட்பேன். இருக்காது. ஏன்னா முடியில் ஒரு 10 எலக்ட்ரான் கோம்புக்கு போயிடுச்சுன்னு சொன்னால் 10 எலக்ட்ரானை காற்றுல உள்ள ஃப்ரீ எலக்ட்ரான் இருக்குது. காற்றுல ஃப்ரீ எலக்ட்ரானை சுற்றிக்கிட்டு இருக்குது. அந்த ஃப்ரீ எலக்ட்ரானை இந்த முடியானது ஒவ்வொரு முடியும் அப்சர்வ் பண்ணி வச்சுக்கணும். அது இழுத்து தன் வசம் படுத்திக்கணும். படுத்தி ஈக்குவலாக நியூட்ரல் ஆகிடும். 10 எலக்ட்ரான் போயிடுச்சு அப்படின்னா 10 புரோட்டான் கூட இருக்குன்னு அர்த்தம். இப்போ 20 புரோட்டான் 20 எலக்ட்ரான் இருக்குது ஒரு ஆட்டத்தில். 10 எலக்ட்ரான் போயிடுச்சுன்னா அப்போ 10 புரோட்டான் ஜாஸ்தியாக இருக்குது, பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கும். ஆனால் 10 புரோட்டான் எலக்ட்ரான் எங்கேருந்து வரும்? காற்று மண்டலத்தில் உள்ள ஃப்ரீ எலக்ட்ரான்கள் வந்து சேர்ந்துடும். இதில் அக்கா 11 சேரக்கூடாது அப்படின்னு கேட்கக்கூடாது, அதில் வராது, இழுக்காது. இதுக்கு தேவை எவ்வளவோ அவ்வளோதான் எடுத்துட்டு நியூட்ரல் ஆக்கிடும், ரைட்டா? அப்போ அதை சொல்கிறான், திஸ் இஸ் த ரீசன். இதனால தான் ஒய் த சார்ஜ் கோம்புனா ஒய், ஏனென்றால் த சார்ஜ் கோம்ப், சார்ஜ் செய்யப்பட்ட கோம்ப் சீப்பானது அட்ராக்ஷன் இழுக்கிறது. அண்ட் அன்சார்ஜ் பீஸ் ஆஃப் பேப்பர், சார்ஜ் இல்லாத ஒரு பேப்பரை இழுக்கிறது அப்படின்றான். வித் எ கிரேட்டர் ஃபோர்ஸ், அதிகமான ஒரு ஃபோர்ஸை கொடுத்து இந்த கோம்ப் இழுக்கிறதுன்றான். ஈவன் தோ இருந்த போதிலும் த பீஸ் ஆஃப் பேப்பர் இஸ் அட்ராக்டட் டவுன்வேர்ட் பை த எர்த். அந்த பீஸ் ஆஃப் பேப்பர் வந்து பூமியால், புவியீர்ப்பு சக்தியால் கீழே இழுக்கப்படும் போது கூட அதையும் மீறி இந்த கோம்ப் அதை இழுக்கிறது அப்படிங்கிறான். ஈவன் தோ த பீஸ் ஆஃப் பேப்பர், நல்லா ஈவன் தோ இருந்த போதிலும் த பீஸ் ஆஃப் பேப்பர் இஸ் அட்ராக்டட், அந்த பீஸ் ஆஃப் பேப்பர் வந்து அட்ராக்ஷனை இழுக்கப்படும் போது யாரால்? இழுக்கப்படும், கீழ் நோக்கி இழுக்கப்படுகிறது. பை த எர்த்து, பூமியால் அந்த பீஸ் ஆஃப் பேப்பர் கிராவிடேஷனல் ஃபோர்ஸால் இழுக்கப்படும் போது கூட அந்த கோம்பில் உள்ள ஹெவி சார்ஜ் என்ன செய்கிறது? கோம்பை அட்ராக்ட் பண்ணுகிறது அப்படிங்கிறான், ரைட்டா? அதான் மீனிங்.
திஸ் இஸ் ஷோன் இன் ஃபிகர். இது படத்தில் காண்பிக்கப்பட்டுள்ளது. சரி, முடிஞ்சு.